ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மெர்ஃபீனா. இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டிஷ்யூ பேப்பர்லேயே குட்டி குட்டியாக ரோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேப்பர் டிஷ்யூ எடுத்துகிட்டு அதை சின்னதாக வர மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கணும். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேப்பர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கணும். ஒவ்வொரு பேப்பரும் ஸ்கொயர் ஷேப்பில் தனித்தனியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி வச்சுருக்கிற டிஷ்யூ பேப்பரில் ஒன்று எடுத்துகிட்டு அதை ரெண்டாக மடிக்கணும். முக்கோண ஷேப்பில் இருக்கிற மாதிரி மடிக்கணும். டிஷ்யூ பேப்பரில் ஷார்ப்பாக இருக்கிற அந்த 3 பக்கத்தில் 2 பக்கத்தை மட்டும் மடித்து விடணும். உள்ளே வர மாதிரி ஒரு பக்கத்தை மடிச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பக்கம் வர மாதிரி மடிக்கணும். மடித்து அந்த 2 பக்கமும் நல்லா நேராக இருக்கணும். கோணையாக இல்லாத மாதிரி நேராக மடித்து விடுங்க. மடித்து வச்சுருக்கிற அந்த பக்கத்தை விரலால் ஒரு கையில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மடிக்காமல் விட்டுருக்கிற அந்த பக்கத்தை இன்னொரு கையில் அப்படியே சுற்றி அதை முறுக்கி விடணும். பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக பண்ணிங்கன்னா பேப்பர் கிழிஞ்சிரும். அதே மாதிரி நம்ம சுற்றி விடுறது கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா பேப்பர்லேயும் செஞ்சு வச்சுக்கணும். இதுதான் ரோஸ்க்கு நம்ம செய்கிற இதழ். ஒரு ரோஸ் செய்யறதுக்காக மொத்தம் இந்த மாதிரி 6 பெட்டல்ஸ் வேணும். நீங்கள் எத்தனை ரோஸ் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெட்டல்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ரோஸுக்கு 6 பெட்டல்ஸ் தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு பெட்டல் எடுத்துக்கணும். அதில் உள்ள குழியாக வந்திருக்குல்ல, அதுதான் உள் பக்கம். அந்த இடத்துல அப்படியே ஓரத்துலேருந்து அந்த பெட்டலை ரவுண்டாக அப்படியே டைட்டாக சுற்றிட்டு வரணும், ஒரு குச்சி மாதிரி. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் துணி தைக்கிற நூல் எடுத்துகிட்டு நம்ம முறுக்கி விட்டுருந்தோம்ல அந்த இடத்துல வச்சு ஒரு 3 தடவை டைட்டாக சுற்றிக்கணும். ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க, நூல் பட்டு அந்த பேப்பர் கிழிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து ஓரளவுக்கு டைட்டாக சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெட்டல்ஸ் எடுத்து அது மேலே வச்சு அதையும் ஒரு 3 தடவை சுற்றணும். அதுக்கப்புறம் அடுத்த பெட்டல்ஸ் வச்சு மறுபடியும் 3 தடவை சுற்றணும். இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் அப்படியே பக்கத்தில் லைனாக வச்சு சுற்றணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம பூக்கெல்லாம் நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி 2 தடவை நாட் போட்டுக்கணும். அப்படியே அந்த ரோஸை மேலே லைட்டாக ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி அமுத்தி விடுங்க. இதே மாதிரி தான் எல்லா ரோஸுமே செய்யணும். அடுத்தது ஒரு பிங்க் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அதை ரோஸ்க்காக மேலே பெட்டல்ஸில் மட்டும் பிங்க் கலர் ஃபுல்லாக அடிக்க போகிறேன். உங்களுக்கு கலரில் டிஷ்யூ பேப்பர் கிடச்சினாலும் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெயிண்ட் அடிக்கும் போது அது இன்னுமே பிரைட்டாக இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். எல்லா பெட்டல்ஸ்லையுமே பெயிண்ட் அடிக்கணும். கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக அடிங்க, இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் ரொம்ப லைட்டாக இருக்கிறனால கிழிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக அடிச்சிங்கன்னா தான் கிழியாமல் ஃபினிஷிங்கும் நல்லா கிடைக்கும். மேலே விரிஞ்சிருக்கிற பக்கம் மட்டும்தான் நம்ம பிங்க் கலர் அடிக்கணும். அதுதான் ரோஸோட பெட்டல்ஸ். கீழே நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதி வந்துட்டு காம்பு, அதுக்கு நம்ம வேறு கலர் கொடுக்கணும். உங்களுக்கு எந்த கலரில் ரோஸ் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெயிண்ட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடிச்சிருக்கிற பெயிண்ட் நல்லா காயணும். ரோஸ் பெட்டல்ஸ் காஞ்சதுக்கப்புறமா காம்புக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம். அதுக்காக ஒரு தடவை ப்ரஷில் தொட்டு எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தடவை க்ரீன் கலர் தொட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபெவிகால் க்ளூ எடுக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியும் அதில் ப்ரஷ்லேருந்து தொட்டு அதில் போட்டு கலந்துக்கணும். இந்த கலவை வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க.
ஒரு விரலில் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2 விரல்லையும் இருக்கிற மாதிரி லைட்டாக தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பூவோட காம்பை பிடிச்சி அதை அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா அந்த பெயிண்ட் அப்படியே நல்லா ஒட்டிக்கும். இந்த க்ரீன் கலர் இன்னுமே லைட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா எல்லோ கலர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா லைட் கலராக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நம்ம எதுக்கு கம் போட்டிருக்கோன்னா அந்த கம் போடும்போது அந்த ஸ்டெம் வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும், அது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம போட்டிருக்க பெயிண்ட்டும் நல்லா காயணும். அவ்வளோதான், நம்ம டிஷ்யூ பேப்பரில் குட்டியாக ரோஸ் செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இந்த ரோஸ் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பேப்பரில் செய்கிற ஆர்டிஃபிஷியல் ரோஸ் எல்லாம் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நாள் வரும். இந்த ரோஸ் நம்ம வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்காகவோ, மாலை செய்கிறதுக்காகவோ, வேணி செய்கிறதுக்காகவோ, இல்லை பூ கட்டும்போது அது கூட சேர்த்து கூட கட்டலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பூ செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். காட் பிளஸ் யூ ஆல்.